ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் நவீனோட விருப்பப்படி நம்ம எஸ்பிஐ, பிபிசிஎல், ஆக்டேன் கிரெடிட் கார்டு விஸ் ஹெச்டிஎஃப்சி ஐஓசிஎல் கிரெடிட் கார்டு கம்பேரிசன் போடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து போன வீடியோட கண்டினியூஷன் கூட சொல்லலாம். ஸோ போன வீடியோவில் வந்து இந்த கம்பேரிசன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டேன் கார்டை ஃபர்ஸ்ட் நான் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் ஆக்டேன் கார்டு பற்றி போட்டிருப்பேன். ஸோ ஆக்டேன் கார்டு, ஈவன் ஹெச்டிஎஃப்சி இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு, ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிரெடிட் கார்டு ரிவ்யூ பண்ணியிருக்கோம், கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். அது வீடியோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு லைக்ஸே வரமாட்டுது. அது மட்டும் இல்லாத என் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுல கொஞ்சம் பேருக்கு போர் அடிக்கும். பட் யார் கம்பல்சரி ஹிடன் திங்ஸ் கிரெடிட் கார்டு பற்றி நல்லாவே யூஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என் வீடியோ கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாத கமெண்ட் செக்ஷனை போய் பார்க்காம இருக்க மாட்டாங்க. என்னுடைய பழைய வீடியோஸில் போய் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொரிஸ் இருக்கும், அவ்வளோ கொரிக்கு ரிசால்வ் கிடைச்சிருக்கும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் போய் ரிசால்வ் பண்ணுவோம். அப்படி இல்லை மற்றவங்க யாராவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போய் ரிசால்வ் பண்ணுவோம். ஈவன் நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டான கிளியராக ஒரு பேராகிராஃபே உட்காந்து அடிச்சு ஸ்பெண்ட் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ரீலாக அதெல்லாம் பார்க்கும்போது சான்ஸே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பாருங்க, இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்சியேஷன் எஸ்பிஐ, பிசிபிஎல், ஆக்டேன் ஸோ கிரெடிட் கார்டுக்கும் ஹெச்டிஎஃப்சி ஐஓசி கிரெடிட் கார்டுக்கும் எந்த அளவுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? இங்கே தமிழில் பார்த்தாவே எங்கன்னா 50 லிட்டர்ஸ் போட்டிருக்கீங்க, 90 லிட்டர்ஸ் போட்டிருக்கீங்கன்னா, ஸோ எஸ் இது கொஞ்சம் காஸ்ட்லியான கார்டு. ஸோ ஆனுவல் ஃபீ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஸோ இங்கே இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு இந்த சைடு கொடுத்துருக்கேன், இங்கே பிபிசிஎல் ஆக்டேன் கார்டு பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 6 lakhs வரைக்கும் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தால் போதும். பட் இந்த இடத்துல 35,000 மேலே சேலரி வாங்கியிருக்கணும், 6 lakhs மேலே ஐடிஆர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது சரி ஓகே, இது சீப்பான கார்டு கிடையாது, கொஞ்சம் இதுவாக தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாத இங்கே பாருங்க, 1499 ப்ளஸ் ஜிஎஸ்டி. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஃபீஸ் இங்கே வந்து ஃபீஸ் 500 ப்ளஸ் மட்டும் தான், ப்ளஸ் 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி, தட்ஸ் இட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் ரிடப்ஷன் ஃபீஸ். ஸோ நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட் எதாவது ஏர்ன் பண்ணீங்கன்னா அந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் கிடையாது, இங்கேயும் கிடையாது. பட் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க 99 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் நான் ரெடீம் பண்ண வரைக்கும் அதே மாதிரி சார்ஜ் எதுவும் பிடிச்ச மாதிரி தெரியல. அதனால தான் நான் 0 போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் அதாவது ஃபாரின் கரன்சி, நீங்கள் போய் ஃபாரினில் போயிட்டீங்க, அங்கே போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது ஸோ 100 ரூபாய்க்கு 3 ரூபா 50 பைசா, அதாவது 3.5% ட்ரான்சாக்ஷன் மட்டும் பிடிப்பாங்க. இங்கேயும் அப்படி தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த மாதம் பே பண்ணாத விட்டீங்கன்னா 3.5 போடுவாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலாக ஒரு 42% மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் கார்டு, இப்போ நீங்கள் கார்டு வச்சிருக்கீங்க, ஸோ உங்கள் ஒய்ஃபுக்கு யாருக்காவது ஆட் ஆன் கார்டு வேணும்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், நோ சார்ஜஸ். இங்கேயும் நோ சார்ஜஸ். அப்புறம் ஆனுவல் ஃபீஸ்னா 500, இங்கே 1499 ப்ளஸ் டேக்ஸ் ரெண்டுத்துலையுமே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 50,000 ரூபாய் வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபீஸ் கட்ட தேவையில்ல. இந்த இடத்துல நீங்கள் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபீஸ் கட்ட தேவையில்ல. ஸோ வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வவுச்சர் அமேசான் வவுச்சராக கிடைக்குன்னு சொல்லுவாங்க, 1500 500 வவுச்சர் அப்பெல்லாம் கொடுப்பாங்க. பட் இது வந்து எல்லா சினாரியிலும் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லை வந்து அந்த ஃபினான்ஷியல் காலண்டர் எண்ட், அதாவது மார்ச்சுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் முன்னாடி, ஸோ அப்போ வந்து டார்கெட் ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்காக அப்போ ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வவுச்சர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபெஸ்டிவல் சீசனில் கிஃப்ட் வவுச்சர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நீங்களா போகிறப்ப கிஃப்ட் வவுச்சர் ரேராக தான் கிடைக்கும், அது 500 ரூபாய் அப்படி தான் கிடைக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனுவல் ஃபீஸ் பே பண்ணி இந்த கார்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 6,000 ரிவார்ட் பாயிண்ட் போனஸாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 6,000 போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்னா 6,000 ருபீஸான்னு கேட்காதீங்க, 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அது தான் 1 ரூபி. சரிங்களா? கார்டு வாங்கினா 6 மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு 250 ஃபியூல் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க எவரி மாஸ். அதுக்கப்புறம் 7th மந்த்லேருந்து 150 ஃபியூல் பாயிண்ட் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 7.25% கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ரியல் வந்து பார்த்தீங்கன்னா 6.25 தாங்க. அதாவது அதான் 25x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ 1% வந்து ஃபியூல் சர்சார்ஜ் இன்க்ளூட் பண்ணி 7.25 சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்க்ளூட் பண்ணிக்காதீங்க. இது வந்து பேசிக்காக இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் சர்சார்ஜும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4,000 வரைக்கும் தான். 4,000க்கு மேலே பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்சார்ஜ் பிடிச்சிருவாங்க. 1,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் 20 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து 1,000 ரூபாய்க்கு, அதாவது 4,000 ரூபாய்க்கு மட்டும் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 25x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண போதும், அதாவது பிசிபிஎல் பர்ச்சேஸ் ஃபியூல் வாங்கும்போதோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து அவங்க மர்ச்சன்ட் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரான்ச்சைசிஸ் பங்க்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இதனுடைய ஆக்டிவோட வீடியோவும் ஹெச்டிஎஃப்சி இந்தியன் ஆயில் கிட்டவும் செப்பரேட் வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசன் பார்க்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் சீரியஸாக பார்த்தீங்கன்னா டைம் இன்னும் அதிகமாகும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஃபியூல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு இங்கே கொடுக்குறாங்க. இங்கே 100 ரூபாய்க்கு அப்படி பார்க்கும்போது
இது ஓரளவுக்கு வேல்யூ தருது. ஏன்டா இதில் வந்து ஆனுவல் சார்ஜ் அதிகம், அதனால அந்த ரீசனாக இருக்கலாம். இதில் வந்து கேப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் கேட்டகரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது 100 கேஷ் பாயிண்ட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, அதர் ஸ்பெண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அப்புறம் கிராசரிஸ், இதுக்கெல்லாம் 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ₹100க்கும் உங்களுக்கு வந்து 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதில் 7500 மேலே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இது கூட ஃபைன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் பாரத் கேஸ் இருந்ததுன்னா, ஸோ நீங்கள் அவங்க சைட்டில் போயிட்டு நீங்கள் கேஸ் புக் பண்ணவோ, இல்லை அவங்க ஆப்பில் போயிட்டு கேஸ் புக் பண்ணவோ ஒரு ₹100க்கு 25 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் இன்ஜின் ஆயில் வாங்கினாலும் சரி, உங்கள் காருக்கு ஆயில் வாங்கினாலும் சரி, பிசிபிஎலோட அந்த வெப்சைட்டோ இல்லை அப்படி எதுனா அவங்களுடைய ஸ்டோரில் போய் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதுக்கும் எலிஜிபிளுங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, 1 ஃபியூல் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஈவன் அதர் அவுட்லுட் வேற வேற எதனா ஸ்பெண்ட் பண்ணினா கூட உங்களுக்கு அதர் ஸ்பெண்டுக்கும் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இதில் கொடுக்குறாங்க. ஸோ அதான் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். ஒரு டிராவல் வவுச்சராவோ, இல்லை கிஃப்ட் வவுச்சராவோ, இல்லை ப்ராடக்டாவோ, இல்லை காசோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துங்க, காசை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 0.20 பைஸ் தான் வரும். ஸோ இந்த ஃபியூல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் தான் வேலிடிட்டி. இந்த இடத்துலையும் 2 இயர்ஸ் தான் வேலிடிட்டி, அதுக்கு மேலே வேலிடிட்டி கிடையாது. சரிங்களா? பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க இது எல்லாமே இல்லாமல் அதர் ஸ்பெண்டிங் பண்ணும்போது, ரீட்டைல் பர்ச்சேஸ் எதனா பண்ணும்போது, எக்ஸப்ட் மொபைல் வேலட் அண்ட் தென் நான் பிசிபிஎல் பெட்ரோல் பம்ப்ஸ் ஆர் ஃபியூல் ஸ்பென்ஸ், நீங்கள் வந்து இந்தியன் ஆயிலோ அங்கெல்லாம் போனால் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. மற்றத்தில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பாரத் கேஸ் அப்புறம் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மேலே கிடையாது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் நெட்வொர்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மாஸ்டர், விசா, ருபே எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஆர்பிஐ ரூல் கொண்டு வந்துட்டாங்களா, அதனால பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் யூபிஐ சப்போர்ட், ஆமாம், யூபிஐ சப்போர்ட் கார்டு ரெண்டுலையுமே இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கணும், அப்ளை பண்ணி வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் கேப்பை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இங்கே கிளியராக போட்டிருக்கு பாருங்கள். பெட்ரோல் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் மந்த் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் 6 மாதத்துக்கு 250, அதுக்கப்புறம் 150, இங்கே 2500 கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது டிவைட் பை 4 பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்னு நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் கிராசரிஸ் இங்கே பாருங்கள் 100, இந்த இடத்துல 7500 ரிவார்ட் பாயிண்ட், 7500 ரிவார்ட் பாயிண்ட் டிவைட் பை 4 போடுங்க. ஸோ உங்களுக்கு 1000க்கு மேலே உங்களுக்கு வந்து கேஷாகவே வந்துடும், பிரச்சனை கிடையாது. நீங்கள் அது வவுச்சராக ரெடி பண்ணலாம், ஏதோ ஒன்று படிக்கலாம். ஸோ யூட்டிலிட்டிஸ் இங்கே வந்து 100 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி எஸ்பிஐயில் மோஸ்ட்லி யூட்டிலிட்டிஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அதர் ஸ்பெண்டிங் இங்கேயும் 100, இந்த இடத்துல அன்லிமிட்டடு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு மேலே, அதாவது அன்லிமிட்டடு. நீங்கள் அந்த கேப் தாண்டிட்டீங்கன்னா, இந்த 2 கேப்லாம் இதெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். அதுவும் பாயிண்ட் அந்த ஒரு ரிவார்ட் பாயிண்ட் 0.25 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சரிங்களா? அப்புறம் ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் இதில் கிடையாது. இதில் ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் ஒரு குவார்ட்டருக்கும் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஃபைன். அது டொமஸ்டிக் மட்டும்தான், அதுவும் விசா மட்டும்தான். அப்புறம் ஆனுவல் ஸ்பெண்டிங் பெனிஃபிட் இதில் வந்து எதுவுமே கொடுக்கல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 3 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 மதிப்பு உள்ள, ஸோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆதித்யா பிர்லா வவுச்சரோ, இல்லை ஃபேஷனோ, இல்லை யாத்ராவோ, இல்லை பாட்டாவோ, இல்லை ஏதோ ஒன்று வவுச்சரை நீங்கள் ரெடீம் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் ஆனுவல் ஃபீஸ் பே பண்ண ரெடியாக இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு வந்து 2 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துன்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய ஒப்பீனியன், அதாவது என்னுடைய தாட் படி நீங்கள் பிசிபிஎல், எஸ்பிஐ, ஆக்டேன் கார்டும் போயிடலாம். இல்லை நான் வந்து சிக்கனமாக தான் இருப்பேன், நான் பைக்கு தான் வச்சுட்டு இருக்கேன், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ஆயில் மூவ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக அண்ட் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான கோரிஸ், உங்களுக்கு உண்டான தேவையான நியூஸஸ், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.